சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. என்னங்க, சொல்லுமா. நம்ம நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும். தெரியுமே. நிச்சயத்துக்கு தானே. ம் நான் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வரேன். நம்ம ஈவினிங் கிளம்புவோம். ம் சரிங்க. அப்புறம் அவளுக்கு gift வாங்கலான்னு சொன்னீங்க, நம்ம எனக்கு வாங்கவே இல்லை. ஞாபகம் இருக்குடா. அதான் இன்னைக்கு நம்ம வெளில போயிட்டோம்ல, நம்ம மார்னிங் போய் வாங்கிட்டு வந்துடலாமா? மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு போயிடுவீங்கல்ல, அப்புறம் எப்படி வாங்குறது? மார்னிங் என் கூட கிளம்பி வா. நம்ம அப்படியே கடைக்கு போய் வாங்கிட்டு நம்ம நீ வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு திருப்பி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகணும். அலைச்சல் தானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. நான் உன்னை விட்டுட்டு போகிறேன். அப்படியே எனக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்துச்சுன்னா ரகு அப்படி இல்லாட்டி கவின் சந்து சிவன் வந்தானா அவங்க கூட வந்துடு. சரியா? ம் சரிங்க. அம்மு, இன்னைக்கு ஏன்டா நீ சரியா சாப்பிடவே இல்லை? இல்லைங்க, இன்னைக்கு நம்ம வெளியில் போனோம், நிறையா சாப்பிட்டோம்ல, ஜூஸ் குடித்தோம், அதுக்கப்புறம் நான் பேல் பொரியெல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படிங்க எனக்கு பசிக்கும். நம்ம 2 பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். நீ கொஞ்சம் சாப்பிட்டா நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஜூஸுமே ஒரு கிளாஸ் தான் வாங்கினோம். நீ கொஞ்சம் குடிச்ச நான் கொஞ்சம் குடிச்சேன். அப்புறம் எப்படி எனக்கு பசிச்சு உனக்கே பசிக்கல? ஏங்க எனக்கு இவ்வளோதாங்க பசிச்சிச்சு, அதனால தான் கம்மியாக சாப்பிட்டேன். ஓய் என்னடி 2 இட்லி தான் சாப்பிட்ட? இவ்வளோதான் பசிச்சான் சொல்றா பாரு. ஏன்டா சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற? நானும் உன்ட்ட எவ்வளோ டைம் சொல்லிட்டேன். சரியா சாப்பிடாதனால உடம்பு சரியில்லாமே உனக்கு போச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு தேய்த்து ஏன் இப்படி இருக்க? இன்னைக்கு ஜூஸ்லாம் குடிச்சிருங்க, அதனால தான் நல்லா சாப்பிடல, இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்பேன். ஆமாம், நல்லா சாப்பிட்டுருப்பா. இன்னைக்கு 2 இட்லி தின்னா இல்லாட்டி 3 இட்லி சாப்பிடுவா, அதானே? நல்லதுக்கு தானடா சொல்கிறேன். புரிஞ்சுக்கவே மாட்டேன். ஏங்க என்னால் அவ்வளோதாங்க சாப்பிட முடியும். இங்கே பாரு, இனிமேல் நீ சரியாக சாப்பிடலன்னு வைங்க, நான் காலேஜ் போயிடுவேன்ல. போனதுக்கப்புறம் என்ன செய்வேன் தெரியுமா? மதியானம் சாப்பிட்டதுக்கு நான் வீட்டுக்கே வர மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்னங்க பிளாக்மெயில் பண்ணாதீங்க. நீ சரியாக சாப்பிடல அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டேன். மதியானம் கேன்சல் பண்ணுவேன். அப்புறம் நீ இன்னமும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வேன் தெரியுமா? காலையில் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னமும் நீ கேட்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வேன் தெரியுமா? நைட்டும் சாப்பிட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸுங்க. நான் இனிமேல் நல்லா சாப்பிட்றேன். நிஜமா? நிஜமா நான் நல்லா சாப்பிட்றேன், ஓகேவா? சரி, நான் இனிமேல் எப்போ சாப்பிட்றேனோ என் கூட உட்காந்து தான் சாப்பிடணும். நான் சாப்பாடு எவ்வளோ எடுத்து வைக்கிறேனோ நீ அவ்வளவோ சாப்பிடணும். சரியா? என் பேச்சு கேட்கலனா ஒரு எனக்கு டென்ஷன் மண்டைக்கேறும் பார்த்துக்கோ. நீங்கள் ஒரு சில நேரம் வீட்டுக்கு வர மாட்டீங்கல்ல, அப்போ நான் ஒரு வேலையாக இருக்குது, என்னால் வர முடியல அப்படின்னா நீ டைமுக்கு சாப்பிட்றணும். அப்பாட்டியோ ரகுட்டியோ இல்லை பழனி அன்னிக்கிட்டயோ நான் சொல்லியிருப்பேன். அவங்ககிட்ட நான் கால் பண்ணி சொல்லிடுவேன், நீ கரெக்டாக சாப்பிட்றணும். சரியா? கொஞ்சம் லேட் ஆனாலும் நீ டைமுக்கு சாப்பிட்றணும். சரியா? காலையில் 8 மணிக்கு சாப்பிடணும், மதியானம் 1 மணிக்கெலாம் சாப்பிட்றோம். நீ நைட்டு அதே மாதிரி 7 மணி 8 மணிக்குள்ள சாப்பிடணும். சரியா? அதுவும் நல்லா சாப்பிடணும். இனிமேல் உன் ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு நீ என்ன செய்வேன்னு தெரியாது. சரிங்க. நான் வீட்டில் இருக்கும்போது டைமிங்க்கு உட்காந்து சாப்பிட்டுட்டேன்னா என் கூட நீ உட்காந்து சாப்பிடணும். சரியா? அதை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றேன், உங்களுக்கு பரிமாறிட்டு சாப்பிட்றேன் அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது. என் கூட உட்காந்து சாப்பிடணும். சரி, இனிமேல் டைமுக்கு சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றேன். நீங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றேன், ஓகேவா? சரிடா, நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ. என்ன இப்படி சொல்லிக்கிறீங்க? சும்மா தான்.
கையல் என்னதான் செய்யறான்னு தெரியல. கிளம்பி வாடின்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆக்குறா பாரு. இந்த ரகு பையன் என்ன செய்யறான்? அவனும் ஒன்னும் ஆளையே காண பாரு. ஓ, இதுல டாக்டர் வேற அவன். டாக்டர் வேலையில கரெக்டா தான் இருக்கான். ஆனா வீட்டுக்குன்னு வந்துட்டு அவன் சேட்டையை ஆரம்பிச்சிடறான். இவங்கள என்னதே செய்யறதுன்னு தெரியல. ஐயோ, டைம் வேற ஆச்சு. போன போடுவோமா கையலுக்கு? கூப்பிடலாமா? ரூம்ல எது இருக்காளான்னு தெரியலையே. ம். என்னங்க ம். என்னங்க ம். என்னங்க என்ன சைலண்டா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். நான் இந்த சாரியில எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லை. தேவதை மாதிரி இருக்கு. அப்படியா? ம். ஏஞ்சல் மாதிரி இருக்கு. அப்படியே அப்படியே ஒன்று கடிச்சு தின்றுவேன். சும்மா போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ம். சரி, நீ வந்துட்ட. ரகு எங்க? அவர் ஹாலில் இல்லைங்க ரகு மாமா, அதனால நான் கீழே வந்துட்டேன். சரியா போச்சு. அவன் ரூமை விட்டு வெளியில் வெளியாகணும். சூப்பர். என்னங்க, அண்ணன் எங்கள் தங்கச்சிங்களை யாராவது 2 பேரும் இங்கே அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கால் பண்ணி கேளுங்க. நீ கால் பண்ணலையா? அவங்க இன்னைக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்களா? எனக்கு எதுவும் கேட்கலையா நீ? இல்லைங்க, நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அப்படியே யாராவது வராங்களா அப்படின்னு கேளுங்க. ம். சரிம்மா, அந்த கேட்குறேன். ஹலோ, சொல்லுடா ராஜா. ம். கிளம்பிட்டீங்களா எல்லாரும்? கிளம்பி வச்சுறாங்க. அங்கே யார் யார் வரீங்க? இங்கே நான், கையல், ரகு 3 பேர் வரேன்டா. அங்கே அர்ஜுன், ஆனந்திலாம் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டோம்டா. காரில் தான் எல்லாம் உட்காரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அங்கே அர்ஜுன் வீட்லேயும் அதான் ரெடி ஆகிட்டு இருக்காங்கடா. ஒரு 2 பேர் மட்டும் அங்கே ஏற்றிக்கிறியா காரில்? சரிடா, அனுப்பிச்சுடு. உமா சித்தி, துளசி எத்தெல்லாம் வந்துட்டாங்களாடா? மாமா சித்தப்பாவும் வர்றாங்களா கூட? இல்லடா, சித்தி அது இங்கே தான் இருக்காங்க. மாமாவும் சித்தப்பாவும் வரலன்ட்டாங்க. அங்கே வேலையில் இருக்காங்க, அதனால வரலன்ட்டாங்க. அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்ட்டு. சந்தோஷ், கவின், அன்பு 3 பேருமே வரலன்ட்டாங்க. அப்புறம் அஸ்வின் வந்தாதான் வருவான்னு நினைக்கிறேன். தெரியல என்ன செய்யறான்னு. நான் அவன்கிட்ட கால் பண்ணி கேட்கல. அஸ்வின் வந்துட்டானே அப்பயே ஸ்கூல்லேருந்து. உனக்கு கால் பண்ணலையா? இல்லடா, கால் பண்ணல. வரேன்னு என்னன்னு தெரியல, நான் கேட்குறேன் என்னன்ட்டு. அப்பவுமே ஒரு தடவை பார்த்தேன், அவன் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. நீ கேட்டுக்க என்னன்ட்டு. ஆனால் வந்தான் ஸ்கூல் விட்டு. ஆனால் என்னன்னு கேட்டுக்க. சரிடா. அர்ஜுன் பேரை கார் எடுத்துட்டு வரான். அதுலேயே கொஞ்சம் பேர், இதில் கொஞ்சம் பேர் ஏற்றி விட்டு மிச்சம் இருக்க 2 பேர், யாராவது 2 பேரும் அங்கே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏற்றிக்கோ. என்ன 2 பேர் 3 பேர் கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன், ஏற்றிக்கோ. சரிடா, அனுப்பிச்சுடு. சரிடா, வைக்கிறேன். ம். என்னங்க, என்ன சொன்னாங்க அண்ணன்? ரெடி ஆகிட்டாங்களாம்மா. யாராவது 2 பேர் 3 பேர் இங்கே அனுப்பிச்சுடுறேன்னு சொன்னாங்க, காரில் ஏற்றிக்க சொல்லி. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ம். அம்மா, நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? ம். அப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குடி. பூ வைக்கலடி? இந்த சாரிக்கு நல்லா இருக்காதுன்னு நினச்சி வைக்கல. என்னடி, பூ வச்சாதான் நல்லா இருக்கும். இது டிசைனர் சாரி, இதில் பூ வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு தான் யோசிச்சு வைக்கல. சரி, வரும்போது வாங்கி தர வச்சுக்கிறியா? ம். ரகு வரான். டேய், என்னடா இவ்வளோ நேரம்? அண்ணே, நான் லேட்டாக தானே வந்தேன். அது சரி, நீ என்ன புது மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி வந்திருக்க? உனக்கா கல்யாணம்? என்ன புருஷன் மண்டாட்டியும் சேர்ந்து இன்னைக்கு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களாக்கும்? ரகு மாமா, நான்லாம் உங்களை கலாய்ப்பேனா? உண்மையிலே நீங்கள் இதில் புது மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க தெரியுமா? அம்மா, நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்படி ஐஸ் வைக்கிறீங்க? மாமா, நான் போய் உங்களுக்கு ஐஸ் வைப்பேன் அப்படிலாம் இல்லை, நிஜமாக தான் மாமா சொன்னேன். ஏய், நான் உன்னை ஐஸ் தாண்டா வச்சேன். எதுக்கு தெரியுமா? இப்படியே கூட்டிகிட்டு போய் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு தான். அண்ணேன்னு பார்க்க மாட்டேன், என்கிட்ட அடி வாங்குவோம் பார்த்துக்கோ. சரி, ரைட்டு விடு. உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துட வேண்டியதான். டேய், என்னடா எனக்கு நான் பேசாம வீட்டில் தானே இருந்தேன். இனி வம்படியாக கூட்டிகிட்டு போய் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கு நீ? ஒரு பிளான் பண்ணடா, சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன். டென்ஷன் ஆகாதுடா. ஆக மொத்தம் 2 பேரும் சேர்ந்து இனி கலாய்க்கலான்னு கிளம்பி வந்திருக்கீங்க, அப்படி தானே? மாமா, நானும் உங்களை கலாய்க்கவே இல்லை மாமா.
நீங்க பேசுறதே கலாய்க்க மாதிரி தான் இருக்கு அண்ணி. என்ன மாமா இனி நம்ப மாட்டீங்க? அண்ணி தெய்வமே, உங்களை நம்பாம இருப்பேனா? அண்ணி நீங்க இந்த சாரியில சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் மாமா. வெல்கம் வெல்கம். சரி வாங்க போலாம். அங்கேயும் நின்றுட்டு பேசிட்டே இருந்தா அங்க இடம் பத்தலடா கார்ல, அதனால யாராவது 2 பேரும் 3 பேரும் இங்க அமுச்சு வைக்கிறேன்னு சொன்னான். வரவும் போ கிளம்பும் அப்படி. போற வழி தானுங்க, அங்கே ஸ்டாப் பண்ணி ஏற்றிக்கலாம்ல. இதுக்கு அர்ஜுன் சூர்யா 2 பேருமே அவனுக்கு காணி பாட்டி வச்சிருப்பாங்க. இதுல நம்மளும் போய் காணி பாட்டி வச்சா இடைஞ்சலா இருக்கும்ல போறவங்களுக்கு, அதனாலதாம்மா. சரிங்க. அன்னைக்கு கால் பண்ணி கூட பாரு வராங்களா என்னன்ட்டு. இப்பதான்டா பேசினேன், இப்பதான் பேசிட்டு வச்சான். கையல் நீ கார்ல ஏறுமா, ஏறி உட்காரு. சரிங்க. வா இங்கிட்டு வா, நான் டோர் ஓப்பன் பண்ணி விடுறேன், ஏறி உட்காரு. சரிங்க. டேய் நீ பின்னாடி உட்காரு முன்னாடி உட்காரியா? நான் பின்னாடி உட்காந்துக்கிறேனே. இல்ல வேணாங்க, மாமா முன்னாடி உட்காரட்டும், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். சரிம்மா வா. நான் போய் வேணா பார்த்துட்டு வரவானே. நீ கிளம்பிட்டா 1 நிமிஷம் நிற்க மாட்டான். இருடா வருவாங்க. வாமா கையில் ஏறு. எங்க ஒத்தரை காணும். என்ன வாயாரி இந்த பக்கம் இந்தா வந்துட்டால ஜெராக்ஸு. மாமா இன்னைக்கு என்னென்ன பேர் வைக்கிறீங்க 2 பேரும்? 2 பேரும் என் ஒரிஜினல் பேர் சொல்லி கூப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது, உன் ஒரிஜினல் பேரே வாயாடி தான். மாமா சீக்கிரங்களா, இந்த வாரி அக்காட்ட போட்டு கொடுக்குறேன் உங்களை. வெசோ வெசோ. எங்க உங்க ஆளை காணோம்? யார மாமா கேக்குறீங்க? அது சந்தோஷம் எங்கன்னு கேட்டேன். நம்பிட்டேன், எனக்கு தெரியாது மாமா. உங்க உங்க ஆளு அவங்க வராங்களா வரலையான்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க ஆளா இருந்தாலும் இப்போதைக்கு கல்யாணம் ஆகலையில மாமா, அதனால எனக்கு தெரியாது மாமா. எப்படியும் பேசியிருப்பீங்களே நேர்ல இல்லாட்டி ஃபோன்ல? இல்ல மாமா, எங்க அண்ணன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்னு சொல்லிட்டான், அதனால பேசுறது இல்ல மாமா. நல்ல பிரதர். ஆமா மாமா. சோனி என்ன நீ மட்டும் வந்திருக்க? 2-3 பேர் அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னா சூர்யா. வராங்க மாமா. சரி உள்ள போய் உட்காரு போ. உங்க அக்கா உள்ள உட்காந்துருக்கா, போய் உட்காரு. சரிங்க மாமா. ரகு மாமா நான் உள்ள போறேன். சரிம்மா. டைம் வேற ஆகுது, இன்னும் யாரையும் காணும். ஏன்னா என்கேஜ்மெண்ட் 7 மணி தான், இப்போதான் 6 ஆகுது. அப்புறம் என்னன்னு? இல்லடா இங்கேருந்து போவே 1/2 அன் ஹவர் ஆகும். ஓ மஹால் கொஞ்சம் தூரமோ? ஆமாண்டா. ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு, ஆனால் எவனும் ஒத்து வர மாட்டானே. எப்படியும் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருங்க, இதுதான் வர நேரமும். அடுத்து யாராவது வராங்களா? இல்ல மாமா, நான் மட்டும்தான், எல்லாரும் ஏறிட்டாங்க. சரிம்மா கார்ல ஏறு. அட பாவி, நீ இப்படி பார்க்குறான். இவன் ரெடியா தான் இருப்பான் போடியே. உயிரை தவிர சொந்தமில்லையே, காதலிக்கும் முன்பு இந்த உலக அனு உள்ள போய் உட்காரு போ. அக்கா சோனிலாம் எங்க மாமா? கார்ல தான் உட்காந்துருக்காங்க, போ நீ போய் உட்காரு போ. ஓகே மாமா. டேய் என்னடா? என்ன ஒன்றும் இல்லையே. நம்பிட்டாங்க. போடா போய் உட்காருடா போடா. இது ரொம்ப நாளைக்கு தாக்க பிடிக்காது போலியே. சரி பாப்போம். என்னங்க வாங்க போலாம், என்ன வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? இந்த வந்துட்டேம்மா.
எல்லாரும் ஓரளவுக்கு வந்துட்டாங்கல்ல? ஆமாங்கண்ணே. ஏமா 7 மணி ஆச்சு, ஆரம்பிச்சிருவோமா என்ன நிச்சயதார்த்தத்தை? இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும், இந்த சீட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகட்டும் இருக்காங்க. ரெடி பண்ணிட்டுங்க, நம்ம அது வரைக்கும் இங்கே நிற்போம். ஏன் பேபி 7 மணிக்கு நல்ல நேரம், இப்போ 1/4 மணி நேரம் ஆச்சுன்னா நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல பேபி, நம்ம வேகமா பண்ணணும்ல? இல்லை தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு, நம்ம பண்ணிக்கிடுவோம். சரிங்க பேபி. என்ன தம்பி, சாப்பிட்றதே எல்லாத்தையும் வெள்ளனே அனுப்பிச்சுடணும். ஒரு 8 மணிக்காவது அனுப்பிச்சு விட்டுறணும், 8:30க்காவது. சாப்பாடு ரெடி ஆச்சுல்லப்பா? என்னங்க, நானும் பார்த்துட்டு வந்தீங்க, ரெடி பண்ணிட்டாங்க, முக்கால்வாசி கிட்ட ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே. அல்வா தான் கிண்டிக்கிட்டு கிடந்தாங்க, பார்த்துக்கலாங்க. ஆமாண்ணே, அல்வா தான் கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் உங்க ஓரளவுக்கு முடிச்சிருப்பாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்கன்னு. எல்லாமே நல்ல முறையில் நடந்துடும். சரிப்பா சரிப்பா, அதையும் பயமா இருக்கு. இன்னும் பொண்ணோட காரியம்ல, அவளுக்கு நல்ல முறையில் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அதான் பயமா இருக்கு. அண்ணே, நம்ம பொண்ணு நல்ல மனசுக்கு, அவளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னே, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்கன்னே, எதுக்கும் பயப்படாதீங்க. மாப்பிள்ளையில என்ன செய்யறாரு பார்த்துட்டு வந்தீங்களா? நானும் போனீங்க, சம்மந்திட்ட போய் பேச போனேன்னா அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க, ஒரு 1/4 மணி நேரம் பொறுங்கம்மா, நாங்கள் சீட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம், எடுத்து ஜஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, அதனால தான் நானும் வந்துட்டு, சரி ஒரு 7:15 பண்ணிக்கிடுவோம், இப்போ என்ன 6:45 6:50 தானே ஆகுது, நம்ம பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு. மாப்பிள்ளை தம்பி அங்கே நின்றுட்டு இருந்தாரு, பேசினாரு. வாங்க மம்மி, எப்படி இருக்கீங்க மம்மி, நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசினாரு, நல்லா பேசினாரு. அவங்க அம்மாவும் நல்லா பேசினாங்க. நமக்கு அதுதான் வேணும், நல்ல குடும்பம் கிடைச்சா போதும் நம்மளுக்கு, அப்புறம் வேற என்ன வேணும்? பொண்ணுக்கு நம்ம நல்ல முறையில எல்லாமே செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும்ல. அண்ணே, நம்ம பொண்ணு மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்பயே சொன்னேனே, நல்லதாவே தான் நடக்கும்னே. அந்த தம்பியும் ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு, நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுறாரு, நல்லா பழகுறாரு. அந்த அம்மாவுமே பாகுபாடு பேசாம நல்லா பழகுறாங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே மனசுக்கு. ஆமாம், ஒரு சில பேர்லாம் மாப்பிள்ளை வீடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெத்தாக இருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா பரவாயில்லைங்க, நம்ம எல்லாம் நம்மகிட்ட சகஜமாக பழகுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாப்பிள்ளை தம்பி அப்படிதே அங்கிட்டு போன உடனே, மாமி எப்படி மம்மி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எங்கள் மாமா எங்கே வெளியே நிற்கிறாரா, உள்ளே வர சொல்லுங்க, வர 2 மாமா வெளியே நின்றுக்கிட்டு கிடக்காங்க, போது ஓரளவுக்கு நின்னது, உள்ளே வர சொல்லுங்க, அப்படி இப்படின்னு அக்கறையாக பேசிகிட்டு இருந்தாருங்க. சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அங்க பாரு, ஒரு கார் வருது பாரு, யாரும் தெரியல வரவங்க. இன்னைக்கு கார் அங்கதான் இப்ப நிப்பாட்ட போறாங்க, பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு வரட்டும். ராஜா சார் வராங்க பாரு தம்பி. ஆமாண்ணே, ராஜா சார் தே. வாங்க வாங்க சார், வாங்க வாமா கையில, வாமா கையில. வரோம் சார். வாங்க வாங்க சார், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து வாமா கையில். எப்படிம்மா இருக்க கையில்? வரேங்கம்மா, வரேங்கப்பா. எப்படி இருக்கீங்க நீங்களா? நல்லா இருக்கும்மா. வீட்டுல அப்பா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா எல்லாருமே. என்னம்மா கையில நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, எங்க சூர்யா தம்பி யாரையுமே காணோம். எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்தோமே, அப்பா அம்மா யாருமே காணோம். இல்லைங்கப்பா, அப்பா அம்மாக்கெல்லாம் வேலை இருக்கு, அதே மாதிரி பாட்டிக்குமே வேலை இருக்குன்ட்டாங்க, அதனால கல்யாணத்துக்கு வந்துருவாங்க, அதனால தான் எங்களை போக சொன்னாங்க. சூர்யானே அர்ஜுன் மாமா எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜா தம்பி, ரகு தம்பி, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. கையில் பாப்பா கல்யாணம் முடிச்சு நீங்க கையில் பாப்பாவோட வந்திருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா வரலையா தம்பி? அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல அப்பா வரல, கொஞ்சம் வேலை இருக்குனாரு, அதனாலதான் வரல, எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க, அதான் நாங்க வந்திருக்கோம். சரி சரி தம்பி, வாங்க, நின்றுகிட்டே இருக்கீங்க, வாங்க உள்ள போவோம். இந்த போலாங்க சார். சோனி, அனு, வாங்க, எங்க நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம், வாங்க. அண்ணன் நீ கூட போ, கூட்டிட்டு வரேன் போ. சரி கூட்டிட்டு வா, நாங்க உள்ள போறோம். சரிண்ணே. அண்ணே, எங்கண்ணே போன? இல்லடா, அந்த ராஜா தம்பி எல்லாம் வந்திருக்காங்க, அது ஜூஸ் ஏதாவது ரெடி பண்ணும், அதை கேட்டுட்டு வந்தேன். தம்பி வாங்க உள்ள போலாம், வெளியே நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க உள்ள போவோம். இந்த வரேன் சார், வாங்க. டேய், பிள்ளைங்களை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வா, நாங்க உள்ள போறோம். சரிண்ணே, போ உள்ள போ, வரேன். வாமா கையில், வா உள்ள போலாம். ராஜா தம்பி வாங்க, வாங்க ரவி தம்பி வாங்க உள்ள போவோம். தம்பி இங்க பாத்துக்க, நான் போய் ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணே.
ரகு தம்பி வாங்க தம்பி, நீங்களும் வாங்க உள்ள போலாம். சரிங்க மேம், இந்த போகிறேன். சோனி அனு வாங்கம்மா. வாங்கம்மா. சோனி, அனு வாங்க. வரோம்மா, வரோம்ப்பா. எங்க அண்ணே மாமாலாம் எல்லாம் வராங்கன்னு சொன்னாங்க. எங்கம்மா அவங்களெல்லாம்? வந்துட்டு இருக்காங்கம்மா. இனி வருவாங்க. மரியா எங்கம்மா? எல்லாம் உள்ளதாங்கம்மா இருக்காங்க. வாங்க உள்ள போவோம். சரிங்கம்மா. வாங்க வாங்க சூர்யா தம்பி, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க தம்பி, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க சூர்யா தம்பி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்க வந்தது. ஷைலு, உமா வாங்க. அழகி, மீனா எப்படிமா இருக்கீங்க? வாங்க வாங்க. வரோம் சார். நல்லா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. வாங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்களாம் வந்தது. இப்போதான் ராஜா தம்பி, ரகு தம்பி எல்லாரும் வந்துட்டு போனாங்க. கையில் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. வாங்க உள்ள வாங்க, நீங்களும் வாங்க. வந்துட்டாங்களாக்கா? ராஜா, கையில், ரகு எல்லாம் வந்துட்டாங்களா? சரி சரி. ஆமாம்மா உமா வந்துட்டாங்க. உள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போதான் கூட்டிகிட்டு உள்ளே உட்கார வச்சோம். வாங்க நீங்களும் வாங்க. எங்கே அர்ஜுன் தம்பி என்ன ஆனந்திலாம் வர்றதாக சொன்னாங்க. எங்கே இன்னும் காணோம்? இந்த வராங்கக்கா, பின்னாடி காரில் வருவாங்க. அவங்களாம் வராங்க. அர்ஜுனு, ஆனந்தி, அப்புறம் துளசி எல்லாம் வராங்க. சரிம்மா. எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நீங்கள் வருவீங்கன்னு நினச்சோம். எல்லோரும் குடும்பத்தோடு வருவீங்கன்னு நினைக்கல. என்ன அப்பா அம்மாலாம் வரல, அவங்க பாட்டி எல்லாம் வரல, அதுதான் ஒரு குறை. கையில் எப்படி என் தங்கச்சி, அதே மாதிரி தான் ஆயுஷாவும் என் தங்கச்சி விசேஷத்துக்கு அண்ணே வராமல் இப்படி. அப்புறம் அப்பா அம்மா பாட்டி எல்லாரும், அப்பா அம்மாலாம், அப்பா இவங்கெல்லாம் அவங்க சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டாங்க, முக்கியமான வேலைக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து கால் வலி இது இருக்கா, அதனால வரல. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துருவாங்க. சரி சரி தம்பி, முடியலன்னா என்ன செய்யறது? எல்லாருக்கும் கால் வலி தானே இருக்கு, அப்புறம் என்ன செய்யறது? கல்யாணம் இன்னும் ஒரு மாசத்துல வைக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கோம்ப்பா. நல்லபடியாக இது பண்ணிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லபடியாக பண்ணணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம். சரிங்கம்மா, கண்டிப்பா. ஆயிஷா என்ன பண்ணுது? நல்லா இருக்கா தங்கச்சி? உள்ள ரெடி ஆகிட்டு இருக்காங்கப்பா. இந்த கையிலுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு போச்சு, என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. வாங்க தம்பி, இங்கே நின்று பேசிட்டு இருந்தா வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்கம்மா, எல்லாரும் வாங்க உள்ள வாங்க. தம்பி கூட போய் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டோப்பா. சரிங்கண்ணே, இந்த போறேன். சூர்யா தம்பி வாங்க உள்ள போவோம். வாங்கப்பா எல்லாரும் வாங்க உள்ள வாங்க. இந்த வரேன்ப்பா. ஏம்மா ஓரளவுக்கு வந்துட்டாங்கல்ல? ஆமாங்க, ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் வரணும். வந்துட்டா அவ்வளோதான், உள்ள போயிடுவோம். அங்க பாரு அர்ஜுன் தம்பி எல்லாரும் வராங்க. வாங்க அர்ஜுன் தம்பி, வாங்கம்மா. வாமா துளசி. வாங்க அர்ஜுன் தம்பி, வாங்க. வாமா ஆனந்தி, துளசி வாங்க. வாமா, வாங்கம்மா. வரோங்கம்மா, வரோம். வரோங்க்கா. வரோங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஆனந்தி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கம்மா. அர்ஜுன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? இவங்க அஸ்வின் தம்பிலாம் யார் இல்லையா? அஸ்வின் தம்பி, கவின், அப்புறம் சந்தோஷ் தம்பி, அப்புறம் அன்பு தம்பி, யாருமே அவங்களாம் யாருமே காணோம். நல்லா இருக்கீங்கப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவங்களாம் வர முடியலங்கப்பா, ஒரு வேலைக்கு மாட்டிக்கிட்டாங்க, அதனால வர முடியல. அது மாதிரி அப்பா மாமா எல்லாம் அவங்களுமே ஒரு சில வேலைகளை மாட்டிக்கிட்டாங்க, அதனால வர முடியல. சரிப்பா, அதனால என்ன இருக்கு? துளசி எப்படிமா இருக்க? நீ எப்படி இருக்க? அவங்க செல்வா தம்பி அவங்கெல்லாம் காணோம், மாறன் தம்பி எல்லாம் காணோம். இவங்க 2 பேரும் கடையில் இருக்காங்கக்கா. அங்கங்கே பிள்ளைங்க ஒரு இதில் மாட்டிக்கிடுச்சுங்க, அதனால தான். வேற ஒன்றும் இல்லை. அஸ்வின், அன்பு எல்லாருமே, சந்தோஷ், கவின்னு அவங்களுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க்கா. அங்கங்கே வேலை மாட்டிக்கிட்டாங்க. அவங்களாம் போனனால தான் நாங்களாம் எங்களால் வர முடிஞ்சிச்சு. ராஜா, ரகு, அர்ஜுனு, அப்புறம் சூர்யா இவங்களால வர முடிஞ்சிச்சு. புரியுதுமா. ஏன்னா இவங்களாம் பிஸ்னஸ் பண்றவங்க, அதனால கொஞ்சம் பேர் அங்க விட்டு இங்க வந்திருக்காங்க. புரியுதுமா. சரி வாங்க உள்ள வாங்க, வெளியிலே நின்று பேசிட்டு இருக்கோம் வாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ராஜா தம்பி, ரகு தம்பி, சூர்யா தம்பி எல்லாருமே வந்துட்டாங்க. வாங்க உள்ள வாங்க. வரேன்ப்பா. அனிசு வா, நிச்சயம் ஆரம்பிச்சிருவோம். வா உள்ள போவோம். எல்லாரும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. சரிங்க. என்ன நடந்துட்டு நின்னுட்ட? வா உள்ள போவோம். கொஞ்சம் இருங்க, நீங்கள் கூட உள்ளே போங்க. இந்த என் கூட வேலை செய்கிற ஒரு பிள்ளை வருது, கூட்டிகிட்டு அப்படியே வர. நீங்கள் கூட உள்ளே போங்க. சரிம்மா, நான் உள்ள போய் என்னன்னு பாக்குறேன். ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. சம்மந்தியை மட்டும் போய் சொல்லுவோம், என்ன ஏதுன்னு பாப்போம். வா. சரிங்க, நீங்கள் போங்க. கூட்டிகிட்டு வரேன் அந்த பிள்ளைய. சரி அனிசு, வெரசா வா.
சரிங்க போங்க. வாமா ஸ்டெல்லா வா. வரேங்க்கா. என்ன ஸ்டெல்லா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ஏங்க்கா நிச்சயம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே வந்துட்டேன்ல. ஆமாம் நீ அதுக்குள்ளே வந்துட்ட, இருந்தாலும் லேட்டு தானே அதனால சொன்னேன். சரிங்க்கா. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்களாக்கா? எல்லாரும் வந்தாச்சு ஸ்டெல்லா. அப்புறம் நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க ஸ்டெல்லா, எல்லாருமே உள்ளதாக இருக்காங்க. வா போவோம். அப்புறம் அக்கா ராஜா சார் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஸ்டெல்லா, வா உள்ள போலாம். எல்லாருமே வந்துட்டாங்க, ராஜா சார், ரகு சார் எல்லாருமே வந்திருக்காங்க. வா வா உள்ள போலாம். சரிங்கக்கா வரேன், நீங்கள் போங்க வரேன். சரிம்மா வா. இங்க நம்ம கூட வந்து ஒருத்தரைங்கன்னா நம்ம மட்டும் இங்க உட்காந்துருக்கோம். அந்த பக்கம் பாருடா, அங்கே உட்காந்துருக்காங்க ஒரு உமா சித்தியும் துளசித்தியும் உட்காந்துருக்காங்க ஒரு. ஆமா அங்க உட்காந்துருக்காங்க. அண்ணி ஆனந்தி ஷைலுலாம் காணுமே. டேய் எனக்கு ஒன்று புரியலடா. என்ன புரியல? டேய் ஷைலு ஆனந்தியோட சின்ன பொண்ணு கையில அண்ணின்னு கூப்பிடுற, இவங்கள பேர் சொல்லி கூப்பிடுற, என்ன லாஜிக்ல கூப்பிடுற? டேய் அவன் தெளிவா தான்டா கூப்பிடுறான், என்ன லாஜிக்கு மேஜிக் இருக்க? புரியல. டேய் ராஜாவை கல்யாணம் பண்ணனால அவன் அண்ணியும் கூப்பிடுறான்டா. அடன் கொய்யால. சரிதான்டா சரிதான். என்ன சரிதான்? ஆமா கையில எங்க காணோம்? கையல் பொண்ணு ரொம்ப பக்கம் போனான், அப்ப அதை பார்த்தேன். இதுங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு திசையில் நிக்குதுங்க. ஏன் மச்சா நீ உடன்பிறப்புகளை கூட்டிட்டு வந்துட்டு ஒருத்தரையும் தேடாம இருக்கியே? கண்காணிச்சு தான்டா இருக்கேன். அங்க நிக்கிறாங்க பாரு, எல்லாம் மொத்தமா 6 பேரும். ஏன் மச்சா உன் உடன்பிறப்புகளை நீ எங்க இருக்கான்னு பார்த்து வச்சிருக்க, ஆனா உன் பொண்டாட்டியை எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சியா? இரு அவள்கிட்ட சொல்லித்தரேன். நீயே வேற பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்க, அப்ப இருந்து நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஓம் போட்டாட்டிட்டு நான் சொல்லி தரேன். வாயை மூடுனே, வாய்க்குள்ள 10 16 கொசு 32 ஈ உள்ள போயிடுச்சு. இரு உன் பொண்டாட்டிட்டு நான் சொல்லி தரேன். இது வரைக்கும் நீ எத்தனை பொண்ணுங்களை பார்த்து நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இரு வரட்டும். நான் நாளா யாரையும் பார்க்கலையே, நீ சொல்வ. நாளா அப்பெல்லாம் ஒன்றும் யாரையும் பார்க்கல, நான் பேசாம தான் உட்காந்துருக்கேன். அடே என்னடா என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேற பொண்ணு சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கா? மச்சான் இவன் சொல்றத நம்பாத, இவன் தான் வரப்பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்டு இருக்கான். எப்படி உட்காந்துருக்கான் பாரு இவன். டே அடங்குங்கடா, 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் க்ளோஸ் த மவுத். அண்ணே உன் பொண்டாட்டிய அண்ணின்னு கூப்பிடவா? அர்ஜுன் அண்ணே உன் பொண்டாட்டிய இப்ப எப்படி நான் கத்தி அண்ணின்னு கூப்பிடுறேன்னு கேக்குறியா? நீ எவளையும் அண்ணின்னு கூப்பிடு, எவளையும் நீ பேர் சொல்லி கூப்பிடு, எனக்கு என்ன வந்துச்சு? ஏன் காது கேட்காது. உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு நல்லா வச்சு செய்றீங்களா எங்களை? நல்ல வேலை அவங்களாம் வரல. சந்தோஷ், கவின், அஸ்வின், அன்பு இவங்கெல்லாம் வந்திருந்தா நான் தான் இதுல அம்பையர் ஆயிருந்திருக்கணும். சண்டோட்ட மல்லு கட்டிருப்பாங்க. மச்சான் அதனாலதான் நீ எங்க போனாலும் அவங்களை கட் பண்ணி விட்டுட்டு வந்துடுற. மாமா அப்படியா? இரு இதை சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்குவோம், வீட்டுக்கு போய் டைம் பாஸ் பண்ணுவோம். அடுத்த லீவுக்கு இதான் நம்மளுக்கு டைம் பாஸ். இவன் மாமா மச்சான் மாத்தி மாத்தி கூப்பிட்டுறான். நீ ஒரு பக்கம் மாமாங்கிற மச்சாங்கிற, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சரி எப்படினாலும் மாமானாலும் நீதான், மச்சானாலும் நீதான். நல்லா வைவீங்கடா. ஏன்டா இன்னைக்கு உனக்கு டியூட்டி இல்லையா? நான் ஈவினிங் வரைக்கும் அங்கதான் இருந்தேன். வந்துட்டு தான் அவசரமா கிளம்பி இங்கிட்டு வந்துட்டேன். ஓ சரிடா. அவங்க சந்தோஷ், கவின் அவங்களுக்கு நைட் டியூட்டியாடா? ஆமா மாமா அவங்களுக்கு நைட் டியூட்டி. நல்லா ஒர்க் பண்றீங்களாடா ஹாஸ்பிட்டல்ல? அதெல்லாம் சூப்பரா பண்றாங்க மாமா. நல்லா சின்சியராகவும், அதே மாதிரி சந்தோஷ், கவின், அதே மாதிரி அந்த இசை டாக்டர் ஒருத்தந்தாங்கல்ல அவங்களும் சரி சூப்பரா பண்றாங்க 3 பேருமே. 3 பேரும் ஒன்னா படிச்சவங்கடா? தெரியும்ண்ணே, 3 பேர் ஒன்னா தான் படிச்சாங்க. இங்க பாரு இந்த சோனியா அணுலாம் இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குதா? அது பொண்ணு ரூமுக்கு போயிட்டு வருதுங்க. இந்த வீட்டில் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்காங்க பாரு. இந்த ஆயிஷான்ற பொண்ணு கையலுக்கு ஃப்ரெண்டு, அந்த மரியன்ற பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்து சோனியா அனு இவங்களுக்கு ஃப்ரெண்டா. அதுக்கப்புறம் ஆனந்திக்கும் ஷைலஜாக்கும் ஒரு பிள்ளை பேருட்டா இருக்கு. எந்த பிள்ளை பேர் என்னது? அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் பொண்ணுங்க பேரு? நீயே சொல்லு அதையும். டேய் பாய் மூடா, அது நமக்கு தங்கச்சி மோரடா. என் பொட்டாட்டிக்கு அது கேட்டுச்சு, இனி அவ்வளவுதான், இந்த 2 மிஷி பிடிங்க எடுத்துருவா. பேசாம இருடா நீ வேற. இலிடா நல்ல இலி. உனக்கு என்ன? எனக்கு என்ன?
நீ இப்ப சிங்கிளா இருக்க, நீ மிங்கிள் ஆகுடி மகனே, உனக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு. வெளியில இருந்து எவனும் வந்து நம்மளுக்கு ஆப் வைக்க தேவையில்ல. அவன் மாத்தி மாத்தி ஆப் வச்சுக்கிறாங்க, விளங்கிடும். தேங்க்யூ தேங்க்யூ. அதே அந்த பொண்ணு பேர் கேட்டீங்களா, அது பேர் பொண்ணு பேர் வந்து சுமையா. அந்த பொண்ணு தான் ஷைலுக்கும் ஆனந்திக்கும் ஃப்ரெண்டு. சரியா? அதே மாதிரி ஆயிஷாவும் இவளுக்கு ஃப்ரெண்டா கையிலுக்கு. மரியன்ற பொண்ணு இதுங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு, அனுக்கு சோனிக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ராஜாவுக்கு இந்த மாப்பிள்ளை போய் இருக்கான் பாரு, அவன் ஃப்ரெண்டு. அவன் கேட்டு பிறந்து போய் சமீர், அவன் ஃப்ரெண்டு. அது தெரியும், வந்தோடனே ஃபோன் பண்ணி சொன்னார்ல, நான் வந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த பையனும் வந்து சொல்லிட்டு போனான்ல நம்மளுக்கு. ஓ ஆமா ஆமா, நிச்சயத்துக்கு வந்து சொல்லிட்டு போனானோ மறந்தாச்சு பத்தியா. ராஜா சார். சொல்லுங்க அனீஸ் மேம். சார் இங்கிட்ட லாஸ்ட் சேர்ல ஒரு கெஸ்ட் மட்டும் உட்கார வச்சுக்கலாமா? வேறு பக்கம் சேர் இல்லை, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. சரி அதான் உங்களுக்கு சேர் நின்றுட்டே இருக்காங்க, அதான் சார். சரிங்க மேடம், அதனால எல்லாருக்கும் உட்கார வச்சுக்கோங்க. சார் லேடிஸ் தான், நம்ம காலேஜ் ஸ்டாஃப் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம், உட்கார வைங்க, அதனால நல்லா இருக்கு. இது பொது இடம் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கலையா? ரிங்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, ஸ்டேஜுக்கு எப்போ வருவாங்க? ஆமாங்க சார், இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீட்டெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்களா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய அவங்க வீட்டில் நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேணாம்னு சொன்னோம், இப்போ தான் கல்யாணம் வைக்க போகிறோமே ஒரு மந்தில், அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் நிறைய சீட் கொண்டு வந்துட்டாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுந்து. ஓ ஓகே ஓகே மேடம். அதுவும் இல்லை, நம்ம முறைப்படி கொஞ்சம் நம்ம சடங்குகள் வேறு மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் இருந்து பாருங்க சார், உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. ஓகே ஓகே மேடம். சார் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா சார், குடிக்கிறீங்களா? தம்பி உங்களுக்குலாம் ஜூஸ் வேணுமா, எடுத்துகிட்டு வரட்டா? இல்லை டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம் மேடம், இருக்கட்டும் பரவாயில்ல. ஜூஸ் இப்போ தான் குடித்தோம், சாருமே இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க, குடித்தோம். டீ எல்லாம் வேணாம் மேடம், போதும், அவ்வளோதான். ஓகே சார். அடியே இங்கே வா, இங்கே சேர் இருக்க பாரு, நீ வந்து உட்காருவா. ஸ்டெல்லா இங்கே வந்து உட்காருவா. ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? இருக்கட்டும் அனிசுக்கா, பரவாயில்ல. பரவாயில்லடி உட்காரு, இங்கே தான் சேர் இருக்குல்ல, உட்காரு. எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்ப, உட்காரு. சரிங்க அனிசுக்கா. சரி நீ உட்காரு, நான் எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ராஜா சார் இங்கே உட்காந்துருங்க, நான் வேலை இருக்கு சார், போயிட்டு வந்துடுறேன். கேரி ஆன் மேடம். தேங்க்யூ சார். ராஜா சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் அண்ணே. அங்கே வர்றது கையில் தானே? இவனுக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறானா? அவன் இப்படி பார்க்குறான்னு பாரு. எங்கள் அண்ணனை இப்படி பார்க்கறதுக்கே உன் கண்ணை மூடி போட முடி. எனக்கா சிக்காமையா போயிடுவ. இங்கே ஏதோ அழுதுகிட்டு வருது, எதுக்கு அழுதுகிட்டே வர நிலா? என்னம்மா நிலா, இங்க வா. எதுக்கு அழுகிறீங்க? இங்க வாங்க. செல்லமே எதுக்குடா அழுகிறீங்க? எதுக்கு அழுதுகிட்டே வரீங்க? தங்கப்பிள்ளை எதுக்கு அழுதுகிட்டே வருது? அச்சோ, பாப்பாவை அடிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு? திட்டுன்னு திட்டி விட்டுறேன் இன்னைக்கு மாமா. நீ எதுக்கு அடிச்சாங்க அதை முதல்ல சொல்லு. ஏய் இப்ப நீ எதுக்கு அடிச்சாங்க அது முதல்ல சொல்லு. எதுக்கு அழுதுகிட்டே வர? அவன் ஒன்னு திட்டியும் நீ அடங்கல பத்தியா? அவன் கிடக்குறான், நீ சொல்லுடாமா. ஏம்மா என்னாச்சு? அம்மா ஏன் உன்னை அடிச்சாங்க? நீ சொல்லு, அம்மாட்ட வந்து நான் கேட்குறேன். இப்பதானே தெரியுது எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னு. அடிங் கொய்யால நீ ஐஸ்கிரீம் நைட் நேரத்தில் ஐஸ்கிரீம் உனக்கு. ஏய் நிலா, நீலாம் தெளிவாக தான் இருக்க. உனக்கு நைட் நேரத்தில் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? அது நீ போட்டு வேற கொடுக்குற. ஏய் சும்மா இருங்கடா பிள்ளைய. தங்கமே அழுகாதடி செல்லமே, அழுகாதீங்க. மாமா உனக்கு வாங்கி தர ஐஸ்கிரீம் அப்புறமேலு சாப்பிட்டுட்டு போய் வாங்குவோம், சரியா?
சரிடி செல்லம் வாங்கி தரேன். கண்ணை தொடங்க, கண்ணை தொடச்சாதான் மாமா வாங்கி தருவேன். இப்படி அழுதுட்டே இருந்தா மாமாவுக்கு பிடிக்காதுல்ல. அழுகாதீங்க, சிரிச்சுட்டே இருந்தாதான் மாமாவுக்கு பிடிக்கும். அழுகிறது நிப்பாட்டுங்க. மாமா இப்போ ஓகேவா மாமா நான் சிரிச்சிட்டே பத்தியா? என் அழுகி அழுகி சிரிச்சிடுச்சுமா. மாமா எனக்கு வாங்கி தருவியா ஐஸ்கிரீம்? வாங்கி கொடுத்துருவாரு மாமா, வாங்கி கொடுத்துருவாரு. பின்னாடி ரகு மாமா இருக்கார்ல, அவர் ஊசி எடுத்து நறுக்குன்னு குத்தி விட்டுருவாரு. பார்த்துக்கிட்டே இரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உனக்கு சளி பிடிக்க போது உனக்கு அப்புறம் ஊசி தான். மாமா ராஜா மாமா பாரு மாமா, எனக்கு ஊசி எல்லாம் வேணாம் மாமா. சரிம்மா சரி. ஏய் சும்மா இருடா. சரிம்மா சரி, உனக்கு ஊசி எல்லாம் வேண்டாம். தங்க பிள்ளைக்கு ஊசி எல்லாம் வேணாம். மாமா சாப்பிட்டோன்னே உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சரியா? நீதான் என் தங்க மாமா, என் செல்ல மாமா. நீ செல்லமே. ஆமா, அவர் தங்க மாமாதே. நீ சொல்றதுக்கு ஆடுறாருல, அப்ப தங்க மாமாதே. மாமா பாருங்க மாமா. டேய் சும்மா இருடா. பிள்ளைய திட்டுட்டு தங்க பிள்ளைய என்னம்மா. எங்க பாந்தீங்க எவ்வளவு நேரம்? ஆயிஷா கூட தானே இருந்தேன். மேரி கூட்டு போயிட்டாங்களா, அதோட தான் சரி நான் வந்துட்டேன். அங்கே அண்ணி அக்கா எல்லாம் உட்காந்துங்களா, அங்கே போய் உட்காரலான்னு பார்த்தேன். சேரே இல்லையா, சரி அதான் இங்கே வந்துட்டேன். சரி போய் உட்காரு போ. ஜூஸ் குடிச்சியாமா? கொடுத்தாங்கண்ணே, குடிச்சிட்டேன். சரி போய் உட்காரு போ. சரிங்கண்ணே. என்னடி இங்கே வந்து உட்காந்துருக்க? நான் எங்கள் மாமாட்ட உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன? அது சரி. அடியே நீ விளாண்டுட்டு தானடி இருந்த, அதண்டி கேட்டேன். ஆமாக்கா, அம்மாட்ட இல்லை, அம்மா இனி அடிச்சுட்டாங்களா, அதான் மாமாட்ட வந்துட்டேன். இப்போ என்னவோ சொல்ல வந்த மறைச்சிட்ட என்ன? அப்போ நீ என்னமோ கேட்டிருக்க அம்மாட்ட, அதனால நீ வெளுத்து கட்டிட்டாங்க, அதான் இங்கே வந்துட்ட. சரியான ஆடி நீ. போக்கா, சும்மா என்கிட்ட வம்பிக்கிட்டே இருக்காது. பாருங்க மாமா இவளை. சரி சரி அடிச்சு போடலாம் அவளை. கையால் வந்து உட்காருவா. சரிங்க. ஓ இவளா கையிலோ? நம்ம கண்ணிலே பட்டதே இல்லையே. பரவாயில்ல, அந்த அளவுக்கு பாதுகாத்துட்டாங்க. என்னங்க? சொல்லுமா. என்னங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. இப்போதான் ஒருத்தி கேட்டுட்டு உட்காந்துருக்கா, அடுத்து நீ கேட்குற. ஓ அவதான் கேட்டுட்டு இருந்தாளா? ஆமாம்மா. சரி வாங்கி கொடுங்க, வாங்க வெளியில் போகலாம். ஏய் சளி பிடிச்சிக்கோண்டி. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஏய் வேணாண்டி, சளி பிடிச்சிக்கும் சொன்னா கேளு. ப்ளீஸுங்க எனக்கு வாங்கி கொடுங்க. பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சு. அங்கே ஃபுல் நிறைய பேர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி டெம்டிங் ஆயிடுச்சு. ப்ளீஸுங்க. இங்கே ஒரு பாப்பா இப்போதான் வந்து கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நீயா? நான் ஒன்றும் அவ்வளோ மாதிரி கிடையாது. நான் ஒன்றும் குட்டி பாப்பா கிடையாது, நான் பெரிய பொண்ணு. ரெண்டு பேரும் செய்கிற சட்டையை பார்த்தா அப்படிதானே தெரியுது. எப்படி தெரியுது? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தெரியுது. நான் பெரிய பொண்ணு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இருக்காரு, எல்லாமே இருக்கு. நான் பெரிய பொண்ணு, அவ்வளோ மாதிரி கிடையாது. சரி சரி நீ பெரிய பொண்ணு தான் சரியா? மாமா சொல்லுடா. இவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர போறீங்களோ? என்னாச்சு பாப்பா? மாமா நீங்க இவளுக்கு வாங்கி தராதீங்க மாமா, எனக்கு மட்டும் வாங்கி கொடுங்க மாமா. இவ ரொம்ப சேட்டை பண்ணுவா, இவ பேச்ச நீங்க கேட்கவே கேட்காதீங்க. ஓய் என்னடி நீ புருஷன் மடியில உட்காந்துக்கிட்டு நீ எனக்கு வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்றியா? இங்க பாரு, உன்னை உட்கார விட மாட்டேன் பார்த்துக்கோ. அதை நீ சொல்லாத, மாமா தான் சொல்லுவாரு. நான் மாமா மடியில தான் உட்காந்துருக்கேன், இது எங்க மாமா. நீ நீ ஏஞ்சி போடி, நீ போடி, உனக்கு நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர மாட்டோம். நீ போடின்னு சொன்னா உன்னை பல்ல உடச்சிருவேண்டி பார்த்துக்கோ. பாரு நீ வந்து இனிய பல்ல உடச்சின்னா உன்னை நான் கடிச்சு வச்சிருவேன். நீ கடிப்ப, அதுக்கு முன்னாடி நான் கடிச்சு வேண்டி உன் கைய. ஏய் ரெண்டு பேரும் என்ன விளாண்டுட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்னங்க இவளை முதல்ல இறக்கி விடுங்க, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம். இவெல்லாம் ஒன்றும் வேணாம். மாமா நீங்க நான் சொல்றதில்ல மாமா கேட்பீங்க. அவளை போக சொல்லுங்க மாமா, நம்ம ரெண்டு பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சரியா? ஓ மேடம்க்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கா? என் புருஷன் கூட நான் தண்டி போவேன். நீ என்னடி சொல்றதே, நீ இறங்கி போடி, உனக்கெல்லாம் நாங்கள் வாங்கி தர மாட்டோம். ரெண்டு பேத்துக்கு நான் பெரட்டி விட போறேன், ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன். என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா என்ன? மாமா நான் சும்மா தான் மாமா இருக்கா, அக்கா அக்கா தான் என்னை வம்பிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் தெரியாது. ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா தான் ஐஸ்கிரீம் இன்னைக்கு. என்னங்க அவ தானங்க என்கிட்ட வம்பிழுத்தா, நான் பேசாம தானே இருந்தேன். என்னடி இப்பதானே சொன்னேன் உனக்கு அவளுக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு. இங்க பத்தியா ப்ரூஃப் பண்ணிட்ட. நான் ஒன்றும் வேணும்னு நம்பளுக்கல. அவதான் என்னை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா, நீங்கள் அமைதியா இருக்கீங்க. பொடி பைத்தியக்காரி. நானும் கூட்டிட்டு போகாம இருக்க போறேன். அவ சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப என்ன கூட்டிட்டு போவீங்களா?
அப்பனா சரி, இப்பயே வாங்கி கொடுங்க எனக்கு. சாப்பிட்டுட்டு போலாம். என்னங்க சொல்லுங்கங்க. உன்னைய பார்த்துட்டே இருந்ததுல அவங்க நிச்சயம் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கவே இல்லை. பார்த்துட்டு அப்புறமா போலாம் சரியா? ம் இப்படி உம்முன்னு இருந்தா பார்க்க முடியல. கொஞ்சம் சிரிக்கிறது சிரிப்பெல்லாம் வரல இப்போ. இங்க பாரு. அப்புறம் நான் ஏதாவது பண்ணிடுவேன். பக்கத்துல வேற உட்காந்துருக்க. அப்புறம் பார்த்துக்கோ, நீ ஏன் சிரிச்சு. பண்ணுவீங்க. இப்போ எப்படி இருக்கு? நீ பொண்டாட்டி தேவதை மாதிரி இருக்கல. அப்படியா? ம் அங்கே திரும்பி பாருங்க, பக்கத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. மாமா அண்ணே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. போதும் இதை பார்த்தது. என் அழகு செல்லமே, என் தேவதடி நீ. அங்கே பாருங்க, நிச்சயம் பண்ணுறாங்க. சமீரன்னா ஐஷாலாம் வந்துட்டாங்க. ம் அடிச்சா இதை பார்க்கறதுக்கு இங்கே வந்து உட்காந்தேன். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல எப்படி உட்காந்துருக்கான்னு பாரு. நம்ம எத்தனை வருஷமாக உருகி காதலிச்சோம். கோவமாக வருது. என்னுடைய அளவுக்கு இவெல்லாம் ஈடாவலா? ராஜாவுக்கு பொறுத்தனா அது நான் மட்டும்தான். நான் வழி பண்ணுறேன்டி. உன்னை எப்படி நீ ராஜா கூட வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன். உங்கள் ஏன் ராஜாடி, என் ராஜா பக்கத்தில் உய்யாரமாக உட்காந்துருக்கேன் நீ. அதை ஒரு காலமும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என் ராஜாக்காக தான் என் வாழ்க்கையவே இழந்துட்டு வந்தேன். என் ராஜா இல்லாட்டி என்னால் வாழவே முடியாது. உன்னை எப்படி நீ ராஜா கூட வாழ்கிறேன்னு பார்க்குறேன். உன்னை விரட்டி விட்டுட்டு நான் ராஜா கூட வாழ்கிறேன்னு மட்டும் பாருடி.